Hello students, now we are going to discuss about the DNA fingerprinting technology. So DNA கைரேகை தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். The human genome has a 3 billion base pairs. மனிதனோட ஒட்டுமொத்த ஜீனோம் தொகுப்பு எவ்வளோ 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்குது. அது பேஸ் பேர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அடினைன், குவானின், சைட்டோசின், தைமின், இதுதான் வந்துட்டு பேஸ் பேர்ஸு. நைட்ரஜன் பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Did you know that the DNA pattern of two individuals cannot be same except for identical twins? ஸோ ஒரு கரு இரட்டையர்கள் தவிர மீதி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஎன்ஏ சீக்வன்ஸு இஸ் யூனிக் டியூ டு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இன் த பேஸ் பேர்ஸ். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த பேஸ் பேர்ஸில் இருக்கக்கூடிய சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அப்போ அந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் ஒரு கரு இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய இரட்டையர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் ஜெனட்டிக் அந்த ஜீன் வந்து ஒரே மாதிரி இருக்கும். மற்றபடி மற்ற மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும், கொஞ்சமாவது வேறுபாடு இருக்கும், ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ தேர்ஃபார் இஃப் யூ வாண்ட் டு கம்பேர் த ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ் அமாங் த டூ இண்டிவிஜுவல்ஸ், ரெண்டு தனி மனிதர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் ஈஸியர் அண்ட் குயிக்கர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட் மூலமாக நம்ம ஈஸியாக அவங்கள அந்த ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிடலாம். திஸ் டெக்னிக் முத டெவலப் பண்ணது யார் அப்படின்னா அலெக் ஜாஃப்ரே அப்படிங்கிறவர் தான் இதை வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்துட்டு முத டெவலப் பண்ணவர். ஸோ த டெக்னிக் அனலைசிஸ் ஈச் இண்டிவிஜுவல்ஸ் யூனிக் டிஎன்ஏ சீக்வன்சஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் டிஸ்டிங்டிவ் கேரக்டர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் விச் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஒரு நபரை வந்துட்டு அடையாளம் காணணும், அவனோட பண்புகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தனி மனிதனோட அந்த யூனிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறோம், பகுத்தாய்ந்து நாம் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த யூனிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த டிஎன்ஏ வரிசையமைப்பு காணப்படும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லையும். அதுதான் வந்துட்டு ஒவ்வொரு மனிதனையும் நம்ம வந்து அடையாளப்படுத்தி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டால் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ் அப்படின்னு பேர். அந்த யூனிக் சீக்வன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா VNTRS அப்படின்னு சொல்கிறோம், வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ். ஸோ இது வந்து சர்வ் as a molecular markers for identification. ஸோ இது வந்துட்டு என்ன ஆகுது, ஒரு மூலக்கூறு குறியீடாக இது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மாலிகுலார் மார்க்கர் எது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ். ஒரு தொடர் அந்த திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த வரிசையமைப்பு, மாறுபாடு அடைந்த அந்த வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். டேண்டம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வரக்கூடியது தான் அந்த டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸு. ஒரு ஸ்மால் சீக்வன்ஸு, அது வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அதை பொறுத்து தான் அதனோட அந்த டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன் ஹியூமன் பீயிங்ஸில் வந்து 99% ஆஃப் த டிஎன்ஏ பேஸ் சீக்வன்ஸ் ஆர் த சேம். எல்லா மனிதர்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏ பேஸ் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா 99% சேம் தான். அந்த 1% வந்துட்டு மாறும். அந்த 99% ஆஃப் த டிஎன்ஏ என்னன்னு சொல்கிறாங்க, பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரிமைனிங் 1% டிஎன்ஏ சீக்வன்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஒன் இண்டிவிஜுவல் டு அனதர். ஸோ அந்த 1% தான் ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு அது மாறுபடுது. அந்த 1% டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ். அந்த 1% எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் திரும்ப திரும்ப அந்த சீக்வன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பல்க் டிஎன்ஏ ஜீனம் சீக்வன்ஸில் இந்த 1% வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சீக்வன்ஸு அந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் வந்து சேட்டலைட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்கிறாங்க,
satellite DNA. So the number of copies of repeated sequence also called VNTRs differ from one individual to another. ஸோ அதனால் இந்த இந்த நம்பர் ஆஃப் இந்த ரிப்பீட் சீக்வன்ஸ் வந்து திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து இன்னொரு இண்டிவிஜுவல் வந்துட்டு அது வந்துட்டு டிஃபர் ஆகிட்டே இருக்கும். அது எத்தனை தடவை அந்த காப்பீஸ் வந்து ரிப்பீட் ஆச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு இண்டிவிஜுவல்லையும் இன்னொரு இண்டிவிஜுவல்லையும் அது மாறுபடும். ஸோ அதனால தான் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் வேரியேஷன் இன் த சைஸ் ஆஃப் டிஎன்ஏ செக்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விஎன்டிஆர் இல்லஸ்ட்ரேஷன் 3% 3 நம்பர்களோட அந்த விஎன்டிஆர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜிசிடி அப்படின்னு இருக்கு இல்லையா, ரெட் கலரில், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனுக்கு வந்துட்டு 6 தடவை அந்த சீக்வன்ஸ் வந்துருக்கு. செகண்ட் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்து அது ரிப்பீட் ஆகிருக்கு. தேர்டு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் அது வந்துட்டு ஏஜிசிடி அப்படின்னு 7 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதை பொறுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தேர்டு பர்சன் தான் லார்ஜஸ்ட் சைஸாக இருக்குது, அண்டு ஃபஸ்ட்டு பர்சனோட வந்துட்டு அடுத்த சைஸாக இருக்குது, அண்டு செகண்ட் பர்சனோடது அதுக்கு அடுத்த சைஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு அந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் எத்தனை தடவை, அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, இட் இஸ் கிளியர் தட் சேட்டலைட் டிஎன்ஏ பிரிங் அபவுட் வேரியேஷன் வித்தின் தி பாப்புலேஷன். அப்போ இந்த சேட்டலைட் டிஎன்ஏல அந்த வேரியேஷன் இருக்குது, மாறுபாடு இருக்குது அப்படிங்கிறது அதை தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அந்த வேரியேஷனை வச்சு தான் டிஎன்ஏ பேண்டிங் பேட்டர்ன் ரிவீல்ஸ் டிஃப்ரென்ஸ் அமாங் தி இண்டிவிஜுவல்ஸ். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான அந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இது மூலம் நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பயன்படுத்தலாம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு என்ன பயன்பாடுகள் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் வச்சு இஸ் வைட்லி யூஸ்டு ஃபாரன்சிக் அப்ளிகேஷன். தடவியல் குற்றவியல் துறையில் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பயன்படக்கூடியதாக இருக்குது. குற்றவாளிகள் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அது மூலம் கல்பிரிட்டை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இட் இஸ் ஆல்சோ யூஸ் ஃபார் பேட்டர்னிட்டி டெஸ்டிங் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸை. இப்போ தந்தை யார், ஒரு மகனுக்கு வந்து தந்தை யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லை மகன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது மூலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கலாம். ஆல்சோ ஹெல்ப்ஸ் இந்த ஸ்டடி ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி, மரபியல் அந்த பல்வகைத்தன்மை, மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய அந்த மரபியல் பல்வகைத்தன்மையை நம்ம வந்துட்டு ஸ்டடி பண்ணலாம். எவல்யூஷன் பரிணாமத்தை பற்றி படிச்சுக்கலாம். அண்டு ஸ்பீசிஸ் இனமாதல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதையும் இது மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. அந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் தான் வேரியபிள் நம்பர் டேண்டம் சீக்வன்ஸ். அது வந்துட்டு எவ்வளோ தடவை ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக அது வந்து ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் வந்து மாறும். சில பேர்த்துக்கு 5 தடவை இருக்கும், சில பேர்த்துக்கு 6 தடவை இருக்கும், சில பேர்த்துக்கு 3 தடவை இருக்கும். ஸோ அதை வச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு யூனிக்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெமெண்டஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் தி, அதாவது மரபியல் மாற்றப்பட்ட உயிரினங்கள், அதுக்கு பேர் தான் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியில் அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ஒரு முக்கியமான வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் தான். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அது மூலமெல்லாம் தாவரங்கள் விலங்குகளை வந்து உருவாக்கியிருக்கோம். அப்போ ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ரெஃபர்ஸ் டு த ஆல்ட்ரேஷன் ஆர் மேனிப்புலேஷன் ஆஃப் ஜீன் இன் த ஆர்கானிசம் யூஸிங் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னிக் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் த டிசைர்டு கேரக்டர்ஸ். ஒரு நம்மளுக்கு விருப்பமான பண்புகளை வந்துட்டு அந்த ஜீன்களை நம்ம கையாளுறது மூலமாக, அதை மாற்றுறது மூலமாக நம்மளுக்கு விருப்பமான பண்புகள் கொண்ட விலங்குகளையோ இல்லை தாவரங்களையோ உருவாக்குறோம். எப்படி? யூஸிங் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக அந்த நம்ம வந்துட்டு அந்த ஜீன்களை வந்துட்டு மாற்றுறோம்.
அப்படி மாற்றுவதனால சில பண்புகள் வந்துட்டு விருப்பமான பண்புகள் நமக்கு அந்த பிளான்ட்ஸ்லேயோ அந்த அனிமல்லையோ கிடைச்சிரும். ஸோ the DNA fragments inserted in is called a transgene. அதுக்கு பேர் என்னது? இப்போ ஒரு ஜீனை எடுத்து நம்மளுக்கு விருப்பமான ஜீனை எடுத்து கட் பண்ணி அந்த ஃப்ராக்மெண்ட்ஸாக சில ஒரு துண்டமாக உருவாக்கி அந்த டிஎன்ஏ துண்டத்தை நம்ம அதை இன்செர்ட் பண்ணுறோம். அப்படி இன்செர்ட் பண்ணுறதுக்கு பேர் டிரான்ஸ்ஜீன் அப்படின்னு பேர். ஸோ பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் எக்ஸ்பிரஸிங் எ மாடிஃபைடு எண்டோஜினஸ் ஜீன். ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய ஜீனை வந்துட்டு நாம் வந்துட்டு மாற்றி பொருத்துகிறோம். ஆர் ஃபாரின் ஜீன் as a transgenic ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு தாவரத்துலேயோ ஒரு விலங்குலேயோ அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஜீனை வந்துட்டு எண்டோஜினஸ் ஜீனை இல்லை அந்த ஃபாரின் ஜீனை அந்த ஆர்கானிசத்தில் நம்ம மாற்றி பொறுத்துருக்கு பேர் தான் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம் அப்படின்னு பேர். அப்போ டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? மரபு மாற்றப்பட்ட தாவரங்கள் அப்படிங்கிறது என்னது? எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஸ்டேபிளாக இருக்கும், வித் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் குவாலிட்டி. அதனோட என்னது, அதனோட சத்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ், நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கும். அண்ட் டாலரண்ட் டு வேரியஸ் என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஸோ வெவ்வேறு வகையான சுற்றுப்புற சூழ்நிலைகளை தாங்கிட்டு வளரக்கூடியதாக இருக்கும். சிமிலர்லி டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ஆர் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் அ மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ். மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த சில புரதங்களை உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த மரபு மாற்றப்பட்ட விலங்குகளை பயன்படுத்திக்கிறாங்க. அது குறைந்த விலையில் நம்ம வந்து அந்த மருத்துவத்துறையில் முக்கியத்துவம் வாய்ந்த புரதங்களை உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த மரபு மாற்றப்பட்ட இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இம்ப்ரூவ் த லைஃப் ஸ்டாக் குவாலிட்டி. ஸோ அதனால் அது வந்துட்டு அந்த அனிமல்ஸ் வந்துட்டு அதனோட தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ் ஆர் கிவன் இந்த டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸு, ஜீன் இன்செர்டடு அண்டு அச்சீவ்மெண்ட். நம்ம அந்த விருப்பமான ஜீனை அதில் இன்செர்ட் பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் என்ன? இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் குவாலிட்டின் ரைஸு. ஸோ அதில் வந்துட்டு அரிசியில் அதனோட சத்துக்களை அதிகப்படுத்துறதுக்கு, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீட்டா கரோட்டின் ஜீன் அப்படிங்கிற அந்த ஜீனை வந்து இன்செர்ட் பண்ணுறாங்க. இன் ஹியூமனில் பீட்டா கரோட்டின் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் ஏ. ஸோ மனிதனுக்கு வந்து விட்டமின் ஏ தான் வந்துட்டு விட்டமின் ஏ உற்பத்திக்கு இந்த பீட்டா கரோட்டின் அதிகமாக தேவைப்படுது. அதனால் அந்த பீட்டா கரோட்டின் ஜீனை நேரடியாக இன்செர்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன அச்சீவ்மெண்ட் என்ன? கோல்டன் ரைஸ் நம்மளுக்கு கிடைச்சிருது. ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ரைஸ் அது கேன் ப்ரொடியூஸ் அ பீட்டா கரோட்டின். அது வந்துட்டு பீட்டா கரோட்டினை உற்பத்தி செய்யும். ஸோ அது மூலம் அந்த இதை நம்ம சாப்பிடும்போது, அந்த அரிசி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி தடுக்கப்படுது. விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி பற்றாக்குறை இது மூலம் நம்ம தீர்த்துக்கலாம். ஓகே, இப்போ விட்டமின் ஏ பற்றாக்குறையினால் எனது விட்டமின் ஏ சிந்தசிஸ் வேணும். அது பீட்டா கரோட்டின் இருந்தால் தான் நடக்கும். அந்த பீட்டா கரோட்டின் எதில் இருக்கும்? இந்த கோல்டன் ரைஸில் இருக்குது. அதனால் விட்டமின் ஏ குறைபாடு வந்து சரி செய்யப்படுது, தடுக்கப்படுகிறது. அடுத்து இன்க்ரீஸ்டு கிராப் ப்ரொடக்ஷன். ஓகே, பயிர்கள் எப்படி வந்து ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது தான். பீட்டா ஜீன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃப்ரம் பாக்டீரியா பேசில்லஸ் துரிஞ்செனிசிஸ். அதான் பிடி ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசில்லஸ் துரிஞ்செனிசிஸ் ஜீன் தான் பிடி ஜீன். அதை வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பாக்டீரியா. அந்த பாக்டீரியா பேர் வந்து பேசில்லஸ் துரிஞ்செனிசிஸ்னு பேர். அதில் இருக்கக்கூடிய ஜீனை வந்துட்டு அந்த ஜீன் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் த ப்ரோட்டீன் தட் இஸ் டாக்ஸிக் டு இன்செக்ட். ஸோ அந்த பேசில்லஸ் துரிஞ்செனிசிஸ் வந்து ஒரு புரதத்தை உற்பத்தி பண்ணோம். அந்த புரதம் வந்துட்டு ஏதாவது பூச்சி அந்த புரதத்தை சாப்பிட்டதுன்னா அதுக்கு வந்து அது விஷமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இப்போ அந்த ஜீனை வந்து இன்செக்ட் பண்ணுறதுனால திஸ் பிளான்ட்ஸ் ஒரு இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ்னு நோய் பூச்சிகளே இருக்கக்கூடிய தன்மை கொண்ட அந்த பிளான்ட்ஸு. ஸோ இப்போ இந்த பீட்டா ஜீன் இருக்கிறதுனால அந்த பீட்டா ஜீன் வந்து என்ன பண்ணோம், அந்த இதில் அந்த பிளான்ட்டில் நம்ம இன்செக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஜீன் வந்து அந்த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணோம். உடனே அந்த இன்செக்ட் வந்து அந்த இலையை சாப்பிடும்போது அந்த ப்ரோட்டீன் வந்து அதுக்கு டாக்ஸிக் ஆகிடும்.
ஸோ அதனால் these plants can produce the toxin protein that kills the insect which attack them. அப்போ இன்செக்ட் வந்து அந்த பிளான்ட் அட்டாக் பண்ணும்போது இந்த ப்ரோட்டீனை சாப்பிடும்போது அது வந்துட்டு அந்த அந்த ப்ரோட்டீன் அதுக்கு விஷமாக இருக்கிறதுனால அந்த இன்செக்ட் வந்து இறந்துடும். ஓகே, ஸோ இப்படி தான் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து அனிமல்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்ஜெக்டிவ் என்ன, அதனோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இம்ப்ரூவ் த வூல் குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன். வூல் குவாலிட்டி. ஓகே, ஸோ அந்த ரோமம் will the quality and the production. ஸோ த ஜீன் வந்து என்ன ஜீன் இன்செக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் அமினோ ஆசிட் சிஸ்டீன். ஸோ அந்த உள்ளுக்கு வந்துட்டு நல்லா வளரணும் அப்படின்னா அந்த அமினோ ஆசிட் தேவைப்படுது, சிஸ்டீன். அதை வந்துட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய ஜீனை வந்து இன்செக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலம் என்ன அச்சீவ்மெண்ட்டு, டிரான்ஜீனிக் ஷீப்பு. ஸோ அந்த ஷீப்பு தான் வந்துட்டு அந்த உள்ளே கொடுக்கும். ஸோ அதனால் நல்ல தரமான உள் வந்து ரோமம் அது வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஜீனுக்கு உண்டான ஜீன் எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடு இருக்கும். இன்க்ரீஸ்ட் க்ரோத் இன் ஃபிஷ்ஷஸ். ஓகே, இப்போ இந்த சால்மன் ஃபிஷ்ஷு, ரெயின்போ ட்ராட்டு, திலாப்பியா இதெல்லாம் வந்துட்டு க்ரோத் ஹார்மோன் ஜீனை வந்து இன்செக்ட் பண்ணுறாங்க. அதனால் அதனோட டிரான்ஜெனிக் ஃபிஷ் கிடைக்கும், அதுக்கு உண்டான ஜீன் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து வெளிப்படும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு genetically modified animals. So after this lesson is over. So we will see the next lesson. So before that you have to study well in the textbook evaluation. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை நல்லா தரவு பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? We'll see the next video.